ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு சூப்பரான சுவையான எக் கிரேவி என்னோட ஸ்டைலில் நான் எப்படி செஞ்சேன்றது உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். அதுக்கு 2 பெரிய வெங்காயம் எடுத்துக்கோங்க, குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. அது ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க, ஒரு பெரிய சைஸ் தக்காளி, ஒரு சின்ன சைஸ் தக்காளி, மொத்தம் 2 தக்காளியை போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு சின்ன துண்டு இஞ்சி, 4 பல் பூண்டு எல்லாமே போட்டு நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க. அதுக்கப்புறம் வேக வச்ச முட்டையை அங்கிட்டு இங்கிட்டு லைட்டாக கீறி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு கடாயில் மஞ்சத்தூள், மிளகாத்தூள், உப்பு எல்லாமே போட்டு கொஞ்சம் ஃப்ரை பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம வேக வச்ச முட்டையை இதில் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் அதே கடாயில் இன்னும் கொஞ்சம் ஆயில் எக்ஸ்ட்ராவாக போட்டுட்டு நம்ம சோம்பு, ஜீரகம் எல்லாமே போட்டு அதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்ச வெங்காயத்தை நம்ம இதில் போட்டு நல்லா வதக்கிக்க வேண்டியதான். அந்த கலர் மாற வரைக்கும் இருக்கட்டும். அதுக்கப்புறம் நம்ம பேஸ்ட் பண்ணி வச்சு அந்த தக்காளி பேஸ்ட்டை இதில் ஆட் பண்ணிக்க வேண்டியதான். அது கூட கரம் மசாலா, மல்லித்தூள், ஜீரகத்தூள், மிளகாத்தூள், கொஞ்சமாக மஞ்சள், தேவையான அளவு உப்பு எல்லாமே போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. அது நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, இந்த முட்டையை தூக்கி நம்ம இதில் ஆட் பண்ணிக்க வேண்டியதான். கொஞ்ச நேரம் வேகட்டும். அதுக்கப்புறம் இறக்குற ஸ்டேஜில் மல்லித்தலையை தூவி இறக்கிட வேண்டியதான். நான் இந்த கிரேவியில் கொஞ்சம் கூட தண்ணி ஆட் பண்ணல. இந்த மிக்ஸி ஜாரில் தக்காளி பேஸ்ட் ஊற்றினோம் இல்லையா, அதில் கொஞ்சமாக 1/4 டம்ளர் தண்ணியை மட்டும்தான் ஊற்றுனது, அவ்வளோதான். அப்புறம் என்ன, சுட சுட சாதத்தில் நம்ம இந்த முட்டை கிரேவி வச்சோம்னா டேஸ்ட் சூப்பராக இருக்கும். இது சாதத்துக்கு மட்டும் இல்லை, தோசைக்கு, சப்பாத்திக்குன்னு ஊற்றி பாருங்கள், டேஸ்ட் அல்டிமேட்டாக இருக்கும்.